இது எப்பேற்பட்ட படம்னா 1000 மங்காத்தா 10,000 வரலாறு வர வச்சு படத்துக்கு முடியாது. ஆமே வைபே ஆமே சோகே தே சரௌண்டிங்ல அவங்களுடைய அந்த வைப் ஐயோ கலா படம் படம் கண்டிப்பா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். அம்மா இல்லனா படம் காட் பிளஸ் அஜித் ரசிகரோட சொல்றேன், அரசாட்சியோட சொல்றேன். படம் ஒண்ணொண்ணு நிக்க வச்சு மூணு பாட்டு ஒரே பாட்டு தான். அந்த பாட்டுக்கெல்லாம் சம்பவம் எப்படி அப்படின்ட்டு கிளைமேக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணா பார்க்கணும். நான் அஜித் சாரா இல்லை, அஜித் சாரா இல்லை. திரையில பார்த்த அஜித் குமார அரசியல பார்க்கறது எதிர்பார்க்கிறீங்களா? ஒரு படம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். பயங்கரமான ஒரு டான்ஸ் கூட நாம நின்றுட்டோம். நமக்கு சேர்ந்து டான்ஸ் வரும்போது தெரியும். அந்த அளவுக்கு நம்ம கட்டி எல்லாருமே ரொம்ப சேர்ந்து வச்சிருக்காங்க. நீங்களும் ஃபேமிலியோட மறக்காம தலையோட குரூப்பா அக்லி படத்துக்கு கண்டிப்பா வாங்க. இங்க நம்ம தலையோட ஃபேன்ஸ் எல்லாருமே இங்க ரொம்ப வைப் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாமே நம்ம பட்டாசு வெடிச்சதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரம்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தோம். ஸ்கிரீன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த வைப் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். God bless you. ஸ்பெஷல் அப்படிங்க வெறித்தனமா எதிர்பார்த்துருக்கோம் சார். அப்படியா? படம் செமையா ஹிட் ஆகும்னு நினைக்கிறோம். அப்படியா? நீங்க தலையோட ஃபேனா நீங்க? ஆமா, இந்த படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அவர் என்ன பண்ணாலுமே நல்லா இருக்கும். சரி, ஓகே. அவர் இதுல ஒரு சாங் ஒரு ₹1 தர அந்த சாங்காக வேண்டியே வந்திருக்கேன். அந்த ப்ரோ படம் எப்படி இருக்கு? எது எந்த போர்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. படம் வேற மாதிரி தாறுமாறா இருக்கு படம். படம் எப்படி இருக்கு? மாஸ் மாறினாமா பக்காவா செதுக்கி வச்சிருக்காங்க. எங்க ஏகேவே இப்படிதான் பாக்குறோம். ப்ரோ படம் எப்படி இருக்கு? சூப்பரா டைரக்ட் அஜித் எப்படி பாக்கணும் வச்சுமா அதோட பயங்கரமா பண்ணிருக்காரு. நல்ல மாசா காமிச்சிருக்காரா? மாஸ் இல்ல, அல்டிமேட் மாஸ். அவர் படம் ஓபனிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்ல மாஸ். இந்த மாதிரி வாழ்நாள பார்த்தது அஜித் ரசிகரோட சொல்றேன், அரசாட்சியோட சொல்றேன். படம் ஒண்ணொண்ணு நிக்க வச்சு படம் ஒரு மாதிரி, ஆனா நான் வேற மாதிரி. மங்காத்தா படத்தை அவரே தூக்கி சாப்பிட்டுருக்காரு. வேற லெவல். இது எப்பேற்பட்ட படம்னா 1000 மங்காத்தா 10,000 வரலாறு வர வச்சு படத்துக்கு முடியாது. அஜித் அவரை வந்து தலை ஏகே அவர் வந்து வேற மாதிரி மாத்திட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் வரக்கூடிய படங்கள் எல்லாமே அதுக்கு வேற லெவலில் தான் இருக்கும். ஏகேவோட படம் சிறப்பான சம்பவம். இது வந்து ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்கும், அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க, ஒவ்வொரு சீனுமே ஒரு செதுக்கி இருக்கு. இப்போ அஜித் குமார் வந்து படத்தை தாண்டி அரசியலுக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வருஷத்துக்கு ஒரு ஸ்கிரீன்ல வந்து தலை கையை காமிச்சாலே போதும் சார். இந்த ஒரு டாக்டர் இந்த மாதிரி படம் வேற லெவல், அல்டிமேட். அஜித் வேற லெவல் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் சம ரெஃபரன்ஸ். என்ன சீன் நல்லா இருக்கு? எது நல்லா இருக்கு? 10 நிமிஷம் கூட வரும்ல.
படம் போட்டாங்கன்னா உட்காரவே முடியல, எந்திரிச்சா போடுறாங்க. மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பர், டைரக்டர் சூப்பர். 10 மந்தாத்தா, 10 துணிவு, 10 அமர்கலம். தலையை எப்படி பார்க்கறாங்க ஆசைப்பட்டோம். அந்த அளவுக்கு இல்ல. பழைய தலையை நாங்க பார்த்துட்டோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் எப்படி ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு? ஜிவி பிரகாஷ் வெரி குட், வேற லெவல். ஆக்சுவலா ஃபேன் படம் வரப்பே படம் உண்மையிலே வெடப்பு. நம்ம இதுதான் படம். காட் பிளஸ் யூ பாபே. டோட்டல் பிளாஸ்ட் படம்ல பிளாஸ்ட். இந்த மாதிரி படத்தை பார்த்து திரையில பார்த்த அஜித் குமார் அரசியல்ல பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க இப்படியே இருக்கு தல, எங்களுக்கு அதே போதும். அதுதான் போதுங்கிறீங்க. கடைசியா விடாமுயற்சி அடிச்சாரு, அது வந்து ஃபிளாப் தான். இந்த படம் வந்துட்டு குடும்பத்தோட பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். 3 பாட்டு கொடுத்துருக்க டைரக்டர் பேர் நான் சொல்ல விரும்பல. ஆர்கானிக் டைரக்டர் 3 பாட்டு பழைய பாட்டு தான். அந்த பாட்டுக்கெல்லாம் சம்பவம் எப்படி தெரியுமா இருக்கு, அப்படி இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணா பார்க்கணும். நான் அஜித் சாரா இல்ல, அவரு அஜித் சாரா இல்ல. மொத்தம் 6 கேரக்டர், மொத்தம் அந்த 6 போட்டா ஒரு தனித்தனியா வரும். ஏகன், அசல், பில்லா, வரலாறு, இந்த மாதிரி யாருமே பார்த்திருக்க முடியல, எல்லாருமே வந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து ரொம்ப ஆரவாரமா இருக்கு. அந்த ஆரவாரத்துக்கு மத்தியில தான் இப்ப நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறோம். ஃபேன்ஸோட வைப்புக்கு மத்தியில அவங்களுடைய ரொம்ப என்ன சொல்றது, அவங்களுடைய உற்சாகத்தை ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போய் மேல பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், பயங்கரமான ஒரு டான்ஸ் கூட நாம நின்றுட்டு இருக்கோம். தலையோட குரூப்பா அக்லி படத்துக்கு கண்டிப்பா வாங்க. ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு 100% ஃபுல்ஃபில் செஞ்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுறேன். எல்லாருமே சொல்லிருக்காங்க. இப்ப சரௌண்டிங்ல அவங்களுடைய அந்த வைப்